சிக்கன் சாப்பிட்டா பாடி ஹீட் ஆகும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது உண்மையான என்று கேட்டிங்கன்னா உண்மைதான். ஏன்னா அதுக்கு ஒரு 3 ரீசன் இருக்குது. அது என்னன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். முதல் ரீசன், சிக்கன் ஒரு ஹை ப்ரோட்டீன் ஃபுட். ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டை நம்ம பாடி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். நிறைய எனர்ஜி தேவைப்படுதுன்னா அந்த பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஜென்ரேட் பண்ணத்தான் செய்யும். இது சிக்கன் மட்டும் இல்லை, நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க பால், பன்னீர் எது சாப்பிட்டாலுமே உங்கள் பாடி ஹீட் ஆகத்தான் செய்யும். செகண்ட், குக்கிங் ஸ்டைல். நம்ம வீட்டில் சிக்கன் எப்படி செய்வாங்கன்னு நமக்கே தெரியும். நல்லா அப்படியே ஜெகஜோதியாக சிகப்பு கலரில் கொண்டு வந்து இறக்குவாங்க. அதுக்கு அவங்க நிறைய ஆயில், நிறைய மசாலா சேர்ப்பாங்க. நம்ம வீட்லையாவது பரவாயில்ல, ஹோட்டல்லாம் சாப்பிட்டா யோசிச்சு பாருங்கள். அப்புறம் காலையில் உட்காந்து அடியில் எரியுதடி மாலா அப்படின்ற நிலவில் தான் உட்காந்துருப்போம். மூணாவது ரீசன், நம்ம வீட்டிலேயே என்னைக்காவது ஒரு நாள் தான் சிக்கன் எடுப்பாங்க. ஒன்று புதன்கிழமை எடுப்பாங்க, இல்லை ஞாயிற்றுக்கிழமை எடுப்பாங்க. அப்படி சிக்கன் எடுக்கிற அன்னைக்கு நம்ம வீட்டில் கூட்டு செய்யவா போகிறாங்க? அப்படி கூட்டு எது செஞ்சாலும் நம்ம அதை தான் சாப்பிட போகிறோமா? ஏன்டா என்னைக்காவது ஒரு நாள் தான் எங்கள் வீட்டில் நான்வெஜ் எடுக்கிறாங்க, நான் எதுக்குடா வெஜிடபிள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வெஜிடபிளை ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி ஹீட் ஆக தான் செய்யும். நானும் பார்க்குறேன் நம்ம ரீல்ஸை 80% 90% ஆஃப் பீப்புள்ஸ் நான் ஃபாலோவர்ஸ் தான். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் போய் சேரும். ஸோ ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சரி, அந்த கதையை விட்டுருவோம். இப்போ சொல்யூஷனுக்கு வரும். நீங்கள் எப்போல்லாம் சிக்கன் சாப்பிட்றீங்களோ அப்போ நிறைய வெஜிடபிள் சாப்பிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வெஜிடபிளில் இருக்க ஃபைபர் சிக்கனில் இருக்க ப்ரோட்டீனை ஸ்லோவாக டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் உங்கள் வயிறு அந்த அளவுக்கான ஹீட்டை ஜென்ரேட் பண்ணாது. அண்ட் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸ்டே கன்சிஸ்டன்ட், ஸ்டே ஹார்ட்.